வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே. இன்றைய இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் திமுகவில் புத்தம் புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய மிக மூத்த தலைவர் திரு அன்வர் ராஜா அவர்கள். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். 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 எம்ஜிஆர் காலத்து அதிமுக தொண்டர் திமுகவில் போய் சேரலாமா? திமுகவில் புத்தம் புதிய முதலாக சேர்ந்திருக்கிறார். நீங்கள் சொல்கிறதே தப்பு. 1965 நான் திமுக 67 எலெக்ஷனில் திமுக வேலை செஞ்சோம். திமுக கட்சியில் இருந்தீங்களா? ஆமாம். அப்புறம் 65க்கு பின்னால் 67 எலெக்ஷன், 67 தேர்தல் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணி ராம்நாத் ராஜாவே தோக்கடித்தோம். அப்புறம் 71 நாங்கள் திமுகவில் ராம்நாடில் ஒரு சத்யேந்திரன் ஒருத்தர் நின்றார். அவருக்கு நான் தான் எலெக்ஷன் ஏஜெண்ட்டு இருந்து அந்த தேர்தலில் ஜெயித்தோம். 72 தலைவருக்கு அதிமுகவை தோக்குன போது அவர் கூட பின்னால் வந்துட்டோம். ஆக ஏற்கனவே 2 தேர்தலில் உதயசூரியனுக்கு நான் ஓட்டு கேட்டிருக்கேன். ஒரு பெரிய ப்ராமினன்ட் ஃபிகராக இருந்து ராம்நாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ வந்து புதுசாக நம்ம போய் சேரலை. முதல்ல திமுகவில் இருந்து அப்புறம் அதிமுகவுக்கு வந்து இப்போ மறுபடியும் திமுக தாய் வீட்டுக்கு திரும்பி இருக்கீங்க. அந்த மாதிரி அப்படி கூட வச்சுக்கலாம். பிஜேபி பாஷையில சொல்றது ஒரு அவசியம் ஏற்பட்டதுனால திரும்பணும், அவ்வளோதான். இல்ல, ஆனா ஒரு 50 ஆண்டு காலம் அதிமுகல பயணித்த பிறகு அதிமுகவுடைய அடிநாதம்ங்கிறதே திமுக எதிர்ப்பு தான். அப்போ இத்தனை ஆண்டு காலம் அதுல பயணிச்சுட்டு எம்ஜிஆர் கூடவே இருந்துட்டு நீங்க அந்த பிளந்த காலத்துல இருந்தே நீங்க வந்து அதிமுகல தான் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்போ டைரக்டா ஆப்போசிட்ல இருக்கிற திமுகல போய் சேர்றது அப்படிங்கிறது எப்படி அது சாத்தியமாச்சு? ஏத்துக்கல முடியும்? திமுகவுக்கும் கொள்கை ரீதியான எதிர்ப்புங்கிறது மேக்சிமம் இல்லை. மேக்சிமம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் கலைஞர் அவர்களுக்கும் இருக்கிற ஒரு பர்சனல் இதுதான். அது யார் தலைமை யாருன்னு ஒரு கட்சியை விட்டு நீக்கலைன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. 72 வந்திருக்காது, ப்ராப்ளமே வந்திருக்காது. அதுதானே தவிர திமுகவுக்கும் அதிமுகவும் கொள்கை ரீதியான டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. என்னை கேட்டால் எதுவுமே இல்லை. மொழி கொள்கை, சமூக நீதி கொள்கை, மாநிலங்களுக்கான அதிகாரம் அதை பெறுகின்றதிலே கொள்கை, உரிமைகளை நிலைநாட்டுவதிலே கொள்கை, இந்த கொள்கையெல்லாம் எல்லாமே ஒன்று தான். எங்களுக்கு 2 கட்சிக்கும் ஒன்று தான் எல்லாமே. இப்போ நம்ம திடீர்னு இப்போ வந்து ஏன் நம்ம அங்கேருந்து இங்கே வந்து சேர வேண்டியிருக்குன்னா, அந்த மானம் பெரிதுன்னு சொல்கிறது தான் வந்து டிஎம்கே அப்புறம் ஏடிஎம்கே சுயமரியாதை. ஆமாம், அந்த சுயமரியாதைக்கு ஒரு எனக்கு இலக்கு ஏற்பட்டது மாதிரி நான் உணர்ந்ததுனால தான் அங்கேருந்து நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இல்லை, நான் கட்சியை ரொம்ப நேசிக்கிறேன். ஒரு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், 1.5 கோடி மக்களுடைய தொண்டர்களுடைய தலைவர். அவர் வந்து அமித்ஷாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இப்படி கையை கட்டிக்கிட்டு இப்படி அமைதியாக அப்படி உட்கார்ந்துருக்கிறாரு. அமித்ஷா மட்டும்தான் பேசுகிறாரு. இது நான் டெல்லிக்கு ஒரு பாதுஷாவாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் பக்கீர்ஷா தானே. இங்கே தமிழ்நாட்டில் அவங்க பெரிய கட்சி இல்லையே, நம்ம தானே பெரிய கட்சி. அப்போ அவர் இப்படி உட்கார்ந்துருக்குதுன்னா நான் மாதிரி ஆளுகளுக்கு அதெல்லாம் தாங்க முடியாத விஷயம். ஏன்னா அது வந்து நம்ம 1.5 கோடி அதிமுக எடப்பாடி பழனிசாமி இப்படி உட்கார்ந்துருக்கிறாரேன்னு உங்களுக்கு ஆதங்கம். ஆமாம், வேற என்ன, எங்களுடைய இப்போ ரெப்ரஸன்டேட்டிவ்ல அவர், எங்களுடைய தலைவர் அவர், அதிமுகனுடைய தலைவர் அவர், அதிமுகனுடைய ஆத்தரைஸ்ட் பர்சன். அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி அவர் பார்ட்டி. அவரை போய் இப்படி உட்கார வச்சுட்டு குற்றவாளி மாதிரி உட்கார வச்சுட்டு அமித்ஷா வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அவர் தான் பேசுகிறாரு, எல்லாமே பேசுகிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. இவர் ஒன்றுமே பேசலை, வாயை பற்றிட்டு பேசாமல் இருக்கிறாரு. இது வந்து ஒரு எனக்கே வந்து ரொம்ப அதை தாங்கிக்கவே முடியல பார்க்கும்போது. என்ன இப்படி போச்சு அதிமுக அப்படின்னு நான் ரொம்ப வேதனை. அமித்ஷா என்ன பேசினாரு? அது நம்ம கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் இவர் தான் தலைவர், இவங்க கட்சி விவகாரத்தை இவர் தான் பார்த்துக்குவாரு, நம்ம எதுவும் நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னு ஃபுல்லாவே அங்க வந்து அவர் கேட்ட கேள்விக்கு தான் அமித்ஷா அந்த பதில் சொன்னார். அதாவது நீங்க சேர்ப்பீங்களா? ஆமா, அதெல்லாம் நான் தான் டிசைட் பண்ணுவேன். நீங்க வந்து அதிமுக உயர்த்தி தானே இல்ல அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து ஓபிஎஸ் மற்றவங்கலாம் சேர்ப்பீங்களா அப்படின்னு தான் கேட்கும்போது தான் அது அவங்க கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம், அது அவங்க பார்த்துக்குருவாங்க அமித்ஷா பதில் சொன்னார். ஆமாம், கூட்டணியுடைய தலைமை அதிமுக தான் அப்படிங்கிறதையும் அவங்க சொன்னார். இல்லை கூட்டணியுடைய தலைமை அதிமுகன்னு சொன்னார் அவர். அதிமுக தலைமையில் தான் எங்களுக்கு என்டிஏ கூட்டணின்னு சொன்னார். கரெக்ட். ஆனால்
ஒரு இடத்துல கூட அந்த கூட்டணிக்கு இவர் தான் தலைமை தாங்குவார்னு சொல்லவே இல்லை. யாரும் நம்ம சார் இல்ல அதிமுக தான் தலைமை, இல்ல இல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இது என்ன கோஸ் வித்வுட் சேயிங்? இல்லை இல்லை அதைத்தான் சொல்கிறேன் நான். அதான் மறுபடியும் திருப்பி அதே அமித்ஷா திருப்பி மறுபடியும் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து எங்கள் இப்போ என்டிஏ ஆட்சி அமையும், அதாவது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும், அந்த ஆட்சியில் நாங்களும் இடம்பெறுவோம், பிஜேபியும் அந்த ஆட்சியில் இடம்பெறும், வந்து அந்த நேரத்தில் அதிமுகவில் ஒருவர் முதலமைச்சராக வருவார். அதிமுகவை சேர்ந்தவர் முதலமைச்சர். இல்லையே அதிமுகவை சேர்ந்தவர் ஒருவர் முதலமைச்சராக வருவார்னா என்ன பொருள்னா, அதுக்கு இவங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு சில பேரை முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு முயற்சித்தார்கள். அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால் நடந்தது. 2-3 பேரை டெல்லிக்கெல்லாம் அழைச்சி பேசுனாங்க. அதை நம்ம கண்ணு முன்னால் செங்கோட்டையெல்லாம் போய் பேசுனாங்கல்ல, அதெல்லாம் பேசுனாங்க. செங்கோட்டையன் பேசுனது வந்து அவர் முதலமைச்சராதுக்கா? இல்லை அவங்க கூப்பிட்டு செங்கோட்டையனை ஏன் பேசுகிறாங்க? நிர்மலா சீதாராமன் 2 தடவை செங்கோட்டையனை டெல்லி கூப்பிட்டு ஏன் பேசுகிறாரு? அப்புறம் ஜக்கி வாசுதேவ் கூப்பிட்டு வேலுமணியை கூப்பிட்டு ஏன் பேசுகிறாரு? அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? அப்போ அதிமுகவுக்கு இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிறதுக்காக அவங்க அதை பண்றாங்க. உங்களோட தியரி வந்து வேலுமணியையோ செங்கோட்டையன் அவர்களையோ வந்து அவங்க முதலமைச்சராக்க பிளான் போடுறாங்க. யாரை வேண்டாலும் முதலமைச்சர் ஆக்கிட்டு போறாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அது அதிமுக தான் அந்த டிசிஷன் எடுக்கணும். அந்த டிசிஷனை பிஜேபி எடுக்கக்கூடாதுல்ல. பிஜேபி தமிழ்நாட்டை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். அதிமுக எம்எல்ஏக்கள் 118 பேருக்கு மேல வந்துட்டாங்கன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தானே சீஃப் மினிஸ்டர். அதைத்தான் அவங்க அது யாரை வேணா இருந்துட்டு போட்டோம், அதைத்தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க நான் சொல்றேன். எப்படி பார்த்தாலும் உங்க எம்எல்ஏக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. எங்க எம்எல்ஏக்களை தான் ஓட்டு போடணும். ஏன்னா நான் சொல்றது இன்னும் சரியா நீங்க உள்வாங்கல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சியில் அவங்க இருக்கிறாங்க. எல்லா மாநிலங்களையும் பல மாநிலங்களில் எல்லா மாநிலங்களையும் இப்படி வந்து அந்த ஆளுங்கட்சியோட சேர்ந்து இது அலைன்ஸ் மாதிரி போட்டு அந்த கட்சியை ஒழிக்கிறது தான் அவங்களுடைய பாலிசி. அது பிஜேபியினுடைய பாலிசி. நீங்கள் வந்து வரிசையாக சொன்னால் காஷ்மீர்லேருந்து எடுத்துக்கிறங்க. மெஹபூபா முஃப்தி அந்த அம்மாவை வந்து சிஎம்மா, இவங்க தான் சிஎம் ஆக்குனாங்க. அப்புறம் 2 வருஷம் கழித்து கவுத்திட்டாங்க. என்னென்னா வந்து அந்த காஷ்மீர் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் ரெசல்யூஷன் கேட்டாங்க, இவங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க, கலைச்சிட்டாங்க. அப்புறம் மம்தா பானர்ஜி மட்டும்தான் தப்பிச்சால். அதில் மம்தா பானர்ஜியை எப்படியாவது சுவேந்து அதிகாரி அவருடைய சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர், அவரை பிடிச்சி அவரே விலைக்கு வாங்கி அந்த டெப்டி சீஃப் மினிஸ்டரையே மம்தா பானர்ஜிக்கு எதிராக எலெக்ஷன் நிற்க வச்சு மம்தா பானர்ஜி எலெக்ஷனில் தோக்கடிச்சுட்டாங்க. அந்த அம்மா கட்சி ஜெயிச்சு, அதனால் அந்த கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் இவர் தலைவர்னு தேர்ந்தெடுத்தாங்க. அதனால் அதுக்கு பின்னால் அவங்க ஒரு எலெக்ஷனில் நின்று ஜெயித்தாங்க. அப்புறம் ஒடிசாவில் இவர் நவீன் பட்நாயக் அவர் வந்து அடங்கி கிடந்தவர் பிஜேபிக்கு. எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள்லாம் 2014 எம்பியாக போகும்போது அதில் இருக்கிற இந்த 27 எம்பிக்கள் இருப்பாங்களே, அவங்க வந்து அப்படியே இருப்பாங்க. கண்ணை பொத்திக்கிட்டு பிஜேபி என்ன சொல்லுவோ அதை அப்படியே கேட்பாங்க. அவங்க அப்படி இருந்தவங்களாம் என்ன செஞ்சாங்க, அவங்க அவ்வளோ உறவாக இருந்தவங்கள எலெக்ஷனில் போய் நம்ம விகே பாண்டியன் இருக்கார்ல, நம்ம தமிழ்நாடு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் தான் வந்து இவருக்கு எலெக்ஷன்ல தோக்கடிச்சாங்க. எலெக்ஷன்ல தோக்கடிச்சு ஓட்டு போடாம இல்ல மேடம், நான் சொல்றது எலெக்ஷன்ல தோக்கடிச்சுக்கு அவங்க கையாண்ட யுக்தி தான் என்னன்னு கேட்கறாங்க. அவங்க தமிழனுக்கு ஓட்டு போடுறீங்களா? தமிழ்நாட்டுல எம்ஜிஆரே வந்து மலையாளின்னு சொல்லி இங்க பேசினாங்க. அந்தந்த தேர்தல்ல அந்தந்த கட்சிகள் கையாளக்கூடிய யுக்தி அது எது ஓட்டு பெறுதோ இல்ல. நான் கேட்கறது ஒரு மத்திய உள்துறை அமைச்சர், ஒரு நாட்டினுடைய பிரதமர், இவங்க வந்து ஒரு மாநிலத்தில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது உங்களுடைய கூட்டணி கட்சி உங்களுக்கு அந்த தேர்தல்ல அவங்க கூட்டணியா நிக்கல. இல்ல நிக்கல. பிஜேடி தனியா, பிஜேபி எதிர்த்து 2 முனையா நிக்கறாங்க. இல்ல அங்க அப்படி தானே இருக்க முடியும். 2 கட்சி தான் இருக்கு. 2 கட்சி தான் இருக்கு. அவங்க ஜெயிச்சனும் உங்களை ஆதரிக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, இவங்களை எப்படியாவது தோக்கடிக்கிறதுக்காக நீங்க இந்த ரேஸ் ஃபைட்டை அங்க கிளப்பி விடுறீங்க. பெரிய அளவுல இந்த ரேஸ் ஃபைட் வந்து தான் தோத்துதாங்க. விகே பாண்டியன் வந்து தமிழன், நீங்கள் வந்து இவருக்கு ஓட்டு போட்டால் சார் நீங்கள் சொல்கிற எல்லா உதாரணங்களுமே பிஜேபி செஞ்சாங்க நீங்கள் இப்போ அதிமுகவில் இப்படி ஏதோ செய்ய போகிறாங்கன்றீங்க. நான் திரும்ப கேட்குற கேள்வி, அதிமுக வலுவாக இருந்தால், அதிமுக எம்எல்ஏக்கள் ஓட்டு போடாவிட்டால் அவங்க சொல்ற யாரும் சிஎம் ஆக முடியாது. இல்ல நீங்க அப்ப நீங்க அதிமுக கட்சியை நீங்க ஒழுங்கா வச்சிருக்காம அப்புறம் பிஜேபி வந்துருச்சு, அவங்க செஞ்சுட்டாங்க, இவங்க செஞ்சுட்டாங்க, எனக்கு புரியல. என்ன மேடம் நீங்க அவங்க நீங்க என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்ன நினைக்கிறீங்க?
இல்லை மத்திய அரசாங்கத்தை என்ன நினைக்கிறேன்னு நான் கேட்டேன். ஒன்றுமில்ல, முன்னாள் இது சென்ட்ரல் மினிஸ்டர் ப சிதம்பரம் தெரியுமில்ல உங்களுக்கு, எவ்வளோ பவர்ஃபுல் மேன், ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அவர். 10 லட்ச ரூபா எங்கேயோ இது பண்ணிட்டார், எதுலேயோ வந்து மணி லாண்டரிங்கில் ஏதோ மாட்டிக்கிட்டார் அப்படின்னு வீடு ஏறி குமிச்சு, அதாவது இந்த ஈடி போய் அவர் செவரு ஏறி குமிச்சு உள்ளே இறங்கி அவரை விரட்டி பிடிச்சி கொண்டு வந்து திகார் ஜெயிலில் வச்சு விட்டாங்க 6 months. என்ன பண்ண முடிஞ்சு? நான் கேட்குறேன், என்ன பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் 10 லட்ச ரூபான்றது தான் சார் தெரியும், எங்களுக்கெல்லாம் அது பெரிய காசு. இல்லை, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எவ்வளோவா இருந்தால் என்ன சார்? இல்லை, அது வந்து ஒரு வந்து நேர்மையான வழக்கு இல்லை, அதனால சொல்கிறேன். பெரிய அளவில் 50 கோடி 100 கோடி அப்படிங்கிற அந்த மாதிரி வழக்கில் அவர் மாட்டிக்கல. இது ஏதோ ஒரு வழக்கில் யார்கிட்டையோ ஒரு பெட்டிஷன் வாங்கிட்டு என்னென்னா வந்து அமித்ஷாவை இவர் பிடிச்சி உள்ள போட்டாரான் இவர் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது. அதனால் அதுக்கு பழிக்கு பழி அமித்ஷா வாங்குறாரு. அவர் 6 மாதம் உள்ளே வச்சுட்டாரு. அவர் ஒய்ஃப் பெரிய லீடிங் லாயர் இது சுப்ரீம் கோர்ட், அவங்களாலே அவரை வெளியே எடுக்க முடியல. எது வேணாலும் பண்ணுறாங்கல்ல அவங்க. அப்போ அது எது வேணாலும் பண்ணுறவங்க நான் சொல்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சியை அழிச்சிடுறாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு தான் இவங்க வர்றாங்க. இப்போ அதே மாதிரி தான் இதில் நான் மராட்டிய மாநிலம் சொன்னேன்ல, அந்த உத்தவ் தாக்கரே கம்ப்ளீட்டாக தாக்கரே இது போச்சு, எல்லாமே போச்சு. அதே மாதிரி கர்நாடகாவில் குமாரசாமி என்ன தேவகவுடாவுடைய அது போல அதிமுக வாக்கு பாக்குறாங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி இப்போ மகாராஷ்டிராலயோ இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்லயோ இல்ல நீங்க வேற சொல்ற ஸ்டேட்லயோ காஷ்மீர்ல கூட ஜம்மு பகுதியில எல்லாம் பிஜேபிக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. அவங்களால சில எம்எல்ஏக்களை கொண்டு வர முடியுது. அதோட சேர்த்து அவங்க வந்து மற்ற கட்சி எம்எல்ஏக்களும் இங்க வராங்க போறாங்கன்னு இந்த மாதிரியான அதெல்லாம் மேடம் நீங்க வடகிழக்கு மாநிலங்கள்ல நீங்க இதை விட்டுருங்க, நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். வடகிழக்கு மாநிலங்கள்ல இந்த மாநிலத்தினுடைய பேர் எனக்கு வர மாட்டேங்குது. ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேட்டையே பிடிச்சாங்களே, யாருக்கா ஒரு எம்எல்ஏ தான் பிஜேபி வந்தது, எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கி திரிபுரால எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க. நீங்க சொல்றது வேற ஏதாவது மாநிலம். அந்த மாநிலத்தில் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் அவங்க இருந்தாங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு கவர்மெண்டே பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா வேலையும் பிஜேபி பார்ப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன் பிஜேபி அதிமுக எம்எல்ஏ நான் சொல்றேன் லாஜிக் படி நாங்க 2017 அதிமுக பிளந்ததா? ஓபிஎஸ் ஒரு பக்கம் நின்னாரா? இபிஎஸ் ஒரு பக்கம் நின்னாரா? அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கும் வரை ஓபிஎஸ்ஸால வர முடியலையே. ஓபிஎஸ் அதாவது எடப்பாடி பழனிசாமி பக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் இருந்ததற்கு யார் காரணம்? இந்த கட்சி உடைஞ்சதுக்கு யார் காரணம்? தினகரன் வெளியே போனதுக்கு யார் காரணம்? அவரோட எம்எல்ஏ போனதுக்கு யார் காரணம்? சொல்லுங்க, யார் காரணம்? மத்திய அரசு தானே காரணம், மத்திய அமைச்சர்கள் தானே காரணம். வெங்கைய நாயுடு தினகரன் எதிராக அவங்க ரெய்டு பண்ணிட்டு இருந்தாங்க சார். அது அப்புறம் வெங்கைய நாயுடு அங்கிருந்து இங்கே வந்து அவரே இங்கே முகாம் போட்டு அதிமுகவில் நமக்கு வேண்டிய ஒருவரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்க லாஜிக் படி லாஜிக்கெல்லாம் இல்ல, அது உண்மையை தான் சொல்றேன். அதுதான் சார் நீங்க சொல்ற தியரியில அவங்க சப்போர்ட் பண்ணது ஓபிஎஸ் தானே? யாரு? ஆமா. ஆனா ஓபிஎஸ் ஆக முடிஞ்சா? முடியல. கடைசி வரைக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் வலுவா நின்னாங்க. எடப்பாடி பழனிசாமி தானே நின்னாரு. இவர் வந்து துணை முதலமைச்சரா தானே ஆக முடிஞ்சு. அப்போ அதுதான் நான் கேட்கிறேன். அப்போ உங்க எம்எல்ஏக்கள் உங்க கட்சி வலுவா இருக்கிற வரைக்கும் அவங்க செங்கோட்டையன் ஆக்கணும்னு நினைச்சாலோ வேலுமணி ஆக்கணும்னு நினைச்சாலோ உங்க கட்சி எம்எல்ஏக்கள் முடிவெடுத்தாதான் முடியும். ஆமா மேடம், எனக்கு தெரியாது. இந்த கட்சி எம்எல்ஏக்கள் வந்து அதிகப்படியான எம்எல்ஏக்கள் வரவிடாமல் தடுப்பதும், அவங்க அப்படி வந்துட்டா இந்த நம்ம ஆட்சியில் பங்கு பெறுவதும், ஆட்சியில் வந்து ஒரு 5 எம்எல்ஏ 6 எம்எல்ஏ 7 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ வந்தால் கூட அந்த கவர்மெண்ட்டை வந்து நிர்மூலப்படுத்துறதும் இதுதான் வந்து இந்தியா பூரா அவங்க செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் செய்யறதுக்கான முயற்சி தான் இந்த கூட்டணி. இல்ல எல்லா மாநிலமும் உதாரணம் சொல்லிங்க, நான் ஏத்துக்கிறேன். வித்தியாசம் என்ன சொல்றேன்னா, மகாராஷ்டிராவுக்கோ ஒரிசாவுக்கோ இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, மகாராஷ்டிரால அவங்க கிட்டத்தட்ட சிவசேனாவும் பிஜேபியும் சமபலம் வாய்ந்தவர்கள், ஒரிசால பிஜேடியும் பிஜேபியும் சமபலம் வாய்ந்தவர்கள். இங்க 120 எம்எல்ஏ அதிமுக, 5-6 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ இப்போ பிஜேபிங்கிற நிலைமையில தான் இருக்குது. அது இப்போ இருக்கு. அப்போ இது வந்து எப்படி உங்களுக்கு அப்படி இல்ல, அது இப்போ இருக்கு மேடம். இந்த எலெக்ஷன்ல அலைன்ஸ் பத்தி பேசல, யார் யாருக்கு எவ்வளவு சீட்டுன்னு பேசல. அவங்க சொல்றதை நம்ம கேட்குற மாதிரி உள்ள சூழ்நிலைக்கு போயிட்டோம். இப்போ பிஜேபி என்ன சொல்லுதோ அதை தான் அதிமுக கேட்குங்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு இருக்குல்ல. அவர் சொல்றதானே அவர் கேட்குறாரு. நான் கேட்குறது கூட்டணி யாரை வச்சு வெளியே வந்தாரு, இப்போ கூட்டணி யாரை வச்சு போறாரு. மறுபடியும் கூட மீடியாக்கள் என்ன எழுதுறாங்க,
இன்னும் கொஞ்ச நாளில் எடப்பாடி பழனிசாமினா மறுபடியும் கூட திரும்பி வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, வெளியே வந்துடுவார். இல்லை மேடம், நான் கேட்குறது எப்படின்னா, நீங்கள் நான் சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் மறுபடியும் கூட வரலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால், இப்படி வந்து ஒரு நிலையற்ற தன்மையுள்ள ஒரு தலைவர் மக்கள் மீது எப்படி நம்பிக்கையுள்ள தலைவராக இருக்க முடியும்? மக்களுக்கு நம்பிக்கையுரிய தலைவராக இவர் இருக்க முடியுமா? நான் கேட்குற கேள்வி தான். மக்களுக்கு நம்பிக்கையுள்ள தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா வேறு யாரும் ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி தான் எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆருக்கு பிறகு கலைஞர் இருந்தார், அம்மா இருந்தாங்க. அம்மா ஜெயிப்பாங்க, அப்புறம் கலைஞர் ஜெயிப்பார், கலைஞர் ஜெயிப்பார், அம்மா ஜெயிப்பாங்க. ஒரு கட்சியின் தலைவர் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஓட்டு போடுறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை. சரியா? இப்படி இன்றைக்கி ஒரு கட்சி நாளைக்கு ஒரு கட்சி இப்படி மாறிக்கிட்டே இருந்தால், கூட்டணி மாறி மாறி வந்தால் அந்த தலைமையை மக்கள் நம்புவாங்களா? ஒன்று. கொள்கையை விட்டு கொடுத்தா மக்கள் நம்புவாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்களா? 2. இதெல்லாம் வந்து ஒப்புக்கொள்ள முடியாமல் தான் நான் அந்த கட்சியை விட்டு விலகினேன். என்னோட அடுத்த கேள்வி, இதெல்லாம் வந்து 2025 தான் நடந்திருக்கா? நீங்கள் நடந்திருக்குன்னு சொல்கிறதானா? 2017 ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு கட்சி உடஞ்சது, திருப்பி சேர்ந்தது, திருப்பி அப்போவே நீங்கள் சொல்கிறீங்க வெங்கையா நாயுடு வந்தார், அப்போவே கவர்னர் கையை பிடிச்சி சேர்த்து வச்சார், இவ்வளவோ விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. அப்போ எல்லாம் உங்களுக்கு பிஜேபி தலையீடு இருக்கிறதா தெரியலையா? 2019 கூட்டணியில் போட்டிட்டீங்க, 2021 கூட்டணியில் போட்டி. இல்லை, நான் என்ன கேட்குறேன், பிஜேபி தலையீடுங்கிறது வேற, பிஜேபி ஒரு கட்சி அப்படியே சால்வ் பண்ணுறதுங்கிறது வேற. எவ்வளோ சார் வித்தியாசம்? அது எப்படி சார் ஒரு துளி வந்து சேர்த்துக்கலாம், ஒரு குடம் சேர்த்துக்க முடியாது? அப்படி நான் சொல்லலை, நான் அதை சொல்லலை. நீங்கள் அந்த நேரத்தில் பிஜேபியுடைய உதவி எங்களுக்கு தேவைப்பட்டது. அப்போ உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும்போது பிஜேபி வந்து உள்ள தள்ளி இல்லை, ஒரு கவர்மெண்ட் அம்மா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது 50 எம்பிக்கள், ஒரு 125 134 எம்எல்ஏக்கள், இந்த இப்படி அம்மா விட்டுட்டு போனாங்க கடைசியாக. அதில் சில எம்பி சில எம்எல்ஏக்கள் தினகரன் பக்கம் போனாங்க. அதுக்கு பின்னால் ரெண்டு பேரும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர்னு வந்தாங்க. அதில் பிரச்சனை வந்தோடனே ஓபிஎஸ் பக்கம் சில பேர் போனாங்க, அப்புறம் தினகரன் பக்கம் போனவங்க சில பேர் வந்தாங்க. இப்படி மாறி மாறி வரும்போது இந்த கவர்மெண்ட்டை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு பிஜேபியினுடைய உதவி தேவைப்பட்டது. பிஜேபி ஹெல்ப் பண்ணாங்க. யாருக்கு? இவருக்கு, எடப்பாடி அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க முதல்ல வந்து ஓபிஎஸ் தான் இருக்கணும்னு அவங்க விரும்பினால் கூட எடப்பாடி அண்ணன் அந்த இதில் அடித்து பிடிச்சி வந்துட்டார். சின்னம்மாவுடைய தயவோடு அவர் முதலமைச்சராக வந்துட்டார். அதையாவது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எடப்பாடி சசிகலா அவர்கள் இருந்தாங்க, அவங்களுடைய தலைமையில் வந்துட்டார். வந்து இருக்கிற கவர்மெண்ட்டை இவர் காப்பாற்றணுங்கிறதுக்காக பிஜேபியினுடைய உதவி தேவைப்பட்டது. பிஜேபி தான் இந்த 4 வருஷம் கவர்மெண்ட் நடத்துறது உதவுனாங்க. பை யுவர் அட்மிஷன் 4 ஆண்டுகள் உங்களுக்கு ஆட்சியை தக்க வைக்க வேண்டும், உங்களுக்கு அதனால் ஆதாயம் பெற வேண்டும், நீங்க தொடர்ந்து 4 வருஷம் பவர்ல இருக்கணும்னா பிஜேபி உள்ள வரணும். ஆனா இப்போ நீங்க அடுத்த எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிஜேபி வேண்டாம். அமித்ஷா கேட்பாரா இல்லையா? 4 வருஷம் நாங்க உங்களை பவர்ல வச்சிருந்தோம், இப்போ எங்களுக்கு நீங்க உதவுங்கன்னு கேட்பாரா இல்லையா? பிஜேபி வேண்டாம்னு நான் சொல்லலை. நான் சொல்றது உங்களுக்கு தான் நான் திருப்பி சொல்றேன். பிஜேபி கூட்டணி அம்மா காலத்தில் இருக்கும்போது நான் எதுக்கலை. திருப்பி வந்து 2019 இவர் வச்சிருக்கும்போது நான் எதுக்கலை. நான் எந்த எதிர்ப்பும் கொடுக்கல. ரொம்ப கடுமையான பிஜேபி வேட்பாளர் ராம்லால் 2 வேட்பாளர் 2 பேருக்கு நான் தான் தலைமை தாங்கி எல்லா ஒர்க்கும் பார்த்தேன். இப்போ நயினார் தான். ஆமாம், அவர்களாம் நான் தான் ஒர்க் பண்ண. கேளுங்க, அவர்கிட்டே நீங்கள் கேளுங்க ஒரு நாள் இன்டர்வியூவில். ஆமாம், காலையில் எங்கள் வீட்டில் இருந்தால் நாங்கள் பிரச்சாரங்களே துவங்குவோம். அங்கே தான் வந்து எல்லாமே பண்ணுவோம். நான் தான் எல்லாமே பண்ணேன். நான் அதையெல்லாம் நான் எதிராக பேசவே இல்லை. கொள்கையிலிருந்து நாம் விலகுகிறோம். கொள்கையிலிருந்து விலகுறாங்க. ஆமாம், நமக்கு இருக்கிற கொள்கையே வேற. சனாதனத்துக்கு எதிரான கொள்கை தான் நம்முடைய கொள்கை. இப்போ வந்து அதிமுக யாராவது வந்து சனாதனத்தை ஏற்கிறோம்னு சொல்லிட்டாங்களா, இல்ல மும்மொழி கொள்கை ஏற்கிறோம்னு சொல்லிட்டாங்களா? இது எதை ஏற்கிறோம்னு இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் யாரும் சொல்லலை. ஆனால் பட் நீங்கள் செய்கிறீர்கள் அப்படி. நீங்கள் பிஜேபியினுடைய கவர்மெண்ட் வந்து மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொன்னோன்னா மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டை கொடுக்காம நிறுத்துறீங்கல்ல. ஆமா, அதுக்கு நீங்க மாநில கட்சியை நீங்க தானே ஃபைட் பண்ணணும். ஆமாங்க, அது வந்து அதுக்கு நீங்க அதிமுக விட்டு ஏன் வெளியே வரீங்க? இல்லை, அதை ஃபைட் பண்ணணும்ல. நீங்கள் ஃபைட் பண்ணால் எப்படி? இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்களே. ஆட்சியில் இருக்க திமுக. ஆமா, நாளைக்கு ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தா அவர் பண்ணுவாரா இருக்கும்? அப்பதானே தெரியும் நமக்கு. அது இல்லை, அந்த மாதிரி இல்லை. அது இவர் எடப்பாடி பழனிசாமியும் கூட ஒரு அறிக்கை விட்டார். அவர் கூட ஒரு அறிக்கை விட்டு நீங்கள் நிதி ஒதுக்காமல் இருப்பது சரியல்ல சொன்னார்ல, நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ கொள்கையிலேருந்து விலகலை. ஆனால் இப்போ விலகிட்டீங்கள, அடிமையாக போயிட்டீங்கள பிஜேபிக்கு. அதான பிரச்சனை. சார், இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமியுமே அறிக்கை விட்டார், அவருமே மும்மொழி கொள்கையை ஏற்கலை.
மும்மொழி கொள்கையை ஏற்கலை. அதான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். கொள்கை ரீதியாக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எந்த வேறுபாடு இல்லைன்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேனா? அப்புறம் ஏன் நம்ம அதிமுக விட்டு வெளியே வரணும்னு எனக்கு புரியல. இல்லை, அதிமுக அதிமுக அடிமையாயிருச்சே. அதிமுக பிஜேபிக்கு அடிமையாயிருச்சு. இப்போ அடிமை சாசனம் எப்படி சொல்றீங்க நீங்க? ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. இதனால பாருங்க பிஜேபிக்கு வந்து அவங்க 100 சீட் கொடுத்துட்டாங்க எலெக்ஷன்ல. இல்ல வந்து பிஜேபி சொல்ற இந்த கொள்கை எல்லாம் ஏத்து நடந்துட்டாங்க. அது இனிமே தானே வரணும். இனிமே தானே மேடம் வரணும். அது உங்களோட யூகம். என்ன நீங்க யூகம் இல்ல. நீங்க அந்த ஸ்டேஜில் வந்து அவர் உட்காந்து இங்கேருந்து அவரை சந்திக்கிறதுக்காக இங்கேருந்து போகிறார். யார்? எடப்பாடி பழனிசாமி போகிறார். டெல்லிக்கு போகிறார். 3 வண்டி மாறி போகிறார். கடைசியாக போய் அவரை சந்திக்கிறார். சந்திச்சுட்டு வெளியே வர்றதுக்கு முன்னால் அவர் முதல்ல ட்வீட் போட்டுறாரு. யார்? நாங்கள் கூட்டணி பேசிட்டோம்னு ட்வீட் போட்டுறாரு. இவர் நாங்கள் கூட்டணிலாம் பேசலைன்னு இவர் சொல்கிறார். யார்? நம்ம இவர் சொல்கிறார். அப்புறம் இது ஒரு இன்சிடெண்ட். 6 அமைச்சர்கள் வந்து இவரை போய் பார்க்குறாங்க. யாரை? நம்ம எடப்பாடி பழனிசாமி போய் அவங்க வீட்டில் பார்க்குறாங்க. பார்த்து ஒரு 3 மணி நேரம் அவர் இல்லைன்னு மறுக்கிறாரு. 3 மணி நேரம் அவங்க அங்கே ஆர்கியூமெண்ட் நடக்குது. அங்கே எல்லாம் நடக்குது. கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து உள்ளுக்குள்ளே சண்டையெல்லாம் நடக்குது. அவன் தண்ணி குடிச்சு பேசுகிறாங்க எல்லாரும். தண்ணி குடிச்சு ஆமாம், குடிச்சு அவங்க பேசுகிறாங்க. நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்களே. உள்ளே போன அமைச்சர் ஒருத்தர் எனக்கு சொல்கிறாருல்ல, ஓ 6 அமைச்சர்கள் உள்ளே போனவங்கள ஒருத்தர் வந்து இப்படி நினச்சினேன், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் கடைசியாக என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன், இந்த ஒரு எலெக்ஷன் என்கிட்ட விடுங்க. என்ன கோரிக்கை வச்சாங்க அந்த 6 அமைச்சர்கள்? இவங்களெல்லாம் சேர்த்துக்கிறணும். இவங்களெல்லாம் சேர்த்துக்கிறணும். வந்து வெற்றி பெறதுக்கு என்னென்ன உபயோகங்கள் இருக்கோ அதை பூரா நீங்கள் பின்பற்றணும். பிரிஞ்சு போனவங்களை பூரா சேர்த்துக்கிட்டா கூட்டணிக்கு நம்மள்ட்ட இருந்து வெளியே இருந்து ஆளு தன்னால் வருவாங்க. நம்ம யாரையும் போய் கூட்டணிக்கு கூவி அழைக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் UPS சேர்த்துக்கிறணும், தினகரனை சேர்த்துக்கிறணும். சேர்த்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லோரும் வந்துடுவாங்க. சின்னமாவுக்கு ஒரு ஹானரரி போஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசியிருக்காங்க. இவங்க பூரா நான் சொன்ன அந்த 6 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கு அவர் கடைசியாக ஒத்துக்கல. ஒன்று பிஜேபி அலையன்ஸ் பற்றியும் அந்த மீட்டிங்கில் பேசினாங்களா? அது பேசலைன்னு நினைக்கிறேன். பிஜேபி அலையன்ஸை பற்றி பேசலை. ஏன்னா அப்போலாம் பிஜேபி அலையன்ஸ் இல்லையே. ஆமாம், பிஜேபி அலையன்ஸுக்கு வந்து போகணும் வெளியே. ஆமாம், போகணுங்கிற எண்ணமே எடப்பாடினுக்கு இல்லை. அப்போ திடீர்னு அதான் கேட்குறேன், திடீர்னு ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, எதுக்காக போனார்? நாங்கள் என்ன கேட்குறேன், எதுக்காக வச்சார் கூட்டணி, எதுக்காக போனார்? என்னுடைய கொஸ்டின். எப்போ கூட்டணி இருந்திருக்கணும்? பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட்டணி இருந்திருக்கணும், சரியா? அப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர்னு ஒரு ஆளை கை காட்டுறதுக்கு நமக்கு ஒரு ஆள் கிடச்சிருப்பார். இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நமக்கு என்ன இருக்கிறோம், திக்கு தெரியாத காட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். நம்ம ஒன்றுமே சொல்ல முடியல. அவங்க ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டருங்கிறாங்க, நம்ம யாரையும் பிரைம் மினிஸ்டர்னு சொல்ல முடியல. ஏன்னா பிஜேபி அலையன்ஸ் நமக்கு இல்லை. நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் ஜெயிச்சா அப்புறமா முடிவு சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் என்ன பிரச்சாரம் பண்ணோம்னு எங்களுக்கே தெரியல. அந்த மாதிரி 24ல் பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியே வந்தபோது நீங்கள் உட்பட எல்லாரும் அதை வரவேற்றீங்களா இல்லையா? ஆமாம், அன்னைக்கு வந்து நமக்கு பிரைம் மினிஸ்டர் வேணுங்க, பிஜேபியோட இருந்துருவோம்னு நீங்கள் யாரும் சொல்லல. அந்த மாதிரி சொல்லலை. அதை நீங்கள் வந்து கொண்டாடுனீங்க. ஆஹா, எடப்பாடி பழனிசாமி சூப்பராக பண்ணிட்டாருன்னு கொண்டாடுனீங்க. ஆனால் என்னாச்சு அந்த எலெக்ஷன்? இல்லை, நான் என்ன கேட்குறேன், சரி கொண்டாடணும். இப்போ நீங்கள் போய் சேர்ந்துருக்கீல, சேர்ந்ததை யாராவது கொண்டாடணும்னா அதுதான் கேட்குறேன். அதானே நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தொண்டர்கள் வந்து நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறத விரும்பலை சார். விரும்பலை இல்லை சார். நான் வந்து எது நம்ம வந்து ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங்ன்ற மாதிரி, அது வந்து நம்ம சோறு வெந்திருக்கா இல்லையான்னு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. அந்த மாதிரி 24ல் அவங்க வெளியே வந்தாங்க, கொண்டாடுனீங்க. ஆனால் ரிசல்ட் என்னாச்சு? உங்கள் ராமநாதபுரத்தில் 3வது இடம் வந்தீங்க, டெபாசிட் போச்சு. அப்போ அடுத்து சரி கூட்டணி வச்சாதான்ப்பா நம்ம ஏதாவது கொஞ்சம் சில பர்சன்டேஜ் எடுக்க முடியும்னு அவர் யோசிப்பாரு இல்லையா? இல்லை முடியும். இல்லை மேடம், அது அப்படி இல்லை. நீங்கள் சொல்கிற கணக்கு இல்லை. நீங்கள் சொல்கிறது அண்ணாமலை சொல்கிற கணக்கு மாதிரி இருக்குது. அது இல்லை, அது தப்பு. எப்படின்னா இப்போ வந்து அந்த ராம்நாடை பற்றி சொன்னீங்கல்ல, ராம்நாளில் ஓபிஎஸ் அண்ணன் வாங்கின ஓட்டு பூரா அதிமுக ஓட்டு தான். அவருக்குன்னு தனியாக ஒன்றும் ஓட்டுலாம் கிடையாது. ஏன் ரெட்டலை வாங்கல? நான் கேட்குறது, அவர் வந்து தனி சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறாரு. நீங்கள் 10.5 அங்கே கொடுத்தீங்க, அது இங்கே பிரதிபலிக்குது கம்ப்ளீட்டாக. அது பிரதிபலிக்கிறதுனால இவர் சுயேட்சையாக நிற்கிறாரு. சிம்பிளாக கேட்குறேன் சார், பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற தீவிரமான ஒரு எண்ணம் கொண்டிருப்பவர் நீங்கள் இல்லையா? நீங்கள் உட்பட பலர் இருக்காங்க கூட, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டார், உங்க சொல் பேச்சு கேட்டு வந்துட்டார். அப்போ எங்க சொல் பேச்சை கேட்டுலாம் வரல. வெளியே வந்ததுக்கு நாங்க காரணம் இல்லை, இப்போ சேர்ந்ததுக்கு நாங்க காரணம் இல்லை. அவர் எடுத்த டிசிஷன் தான். உங்க விருப்பம் நிறைவேறதா இல்லையா? இல்ல, பிஜேபியில இருந்து அதிமுக விடுபட்டதா இல்லையா? அவரா எடுத்த முடிவு தானே தவிர நாங்க யாரும் சொல்லல. இல்ல சார், ஆனா அது வந்து ஒரு நல்ல முடிவுன்னு நீங்க ஏத்தீங்களா இல்லையா? தொண்டர்கள் எதுக்கு? அதுதான் அதிமுகவுக்கு நல்லதுன்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்க. தொண்டர்கள் எதுக்கிட்டாங்க?
நீங்க ஏத்துக்கலையா? எல்லாம் தான் ஏத்துக்கிட்டீங்க இல்லையா? அப்போ அந்த தேர்தல்ல இல்லை, நீங்கள் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். அந்த தேர்தல்ல நீங்க எப்படி வேலை பார்த்திருக்கணும்? அதிமுக அவங்க ஜெயிக்க வச்சிருக்கணும். எதில்? ராமநாதபுரத்துலயோ அவங்க ஊர்ல ஜெயிக்க ராமநாதபுரத்துல வச்சிருந்தீங்கன்னா, தான் அதுக்கப்புறம் கூட்டணின்ற பேச்சுக்கு இடம் இல்லை, இருந்திருக்காது. ராமநாதபுரத்தில் தான் ஃப்ராக்ஷன் இருக்கு. ராமநாதபுரத்தில் தான் இவர் நிற்கிறாரு. இப்போ நீங்கள் அவர் வாங்கின ஓட்டை கூட்டுங்க, 3.5 லட்சம் ஓட்டு. அவரை தோக்கடிக்கிறது தானே சார் உங்க சேலஞ்சு? இல்லை, நாங்கள் அவரை தோக்கடிக்க முடியாது. ஓபிஎஸ் தேனில இருந்து வந்து ராம்நாட்ல நிக்கிறாரு சார். நீங்க ராம்நாடு இன்ச்சா பார்த்தவர் சார். நீங்க உங்க வேட்பாளர் ஏன் சார் ஜெயிக்க வைக்க? அதைத்தான் நான் சொல்கிறேன். அது எதனால முடியல அப்படின்னு சொன்னால் 10.5 முடியல. 10.5 நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி இவர் சொன்னோன்னே இந்த 10.5 இவர் கொடுத்தா முழுமையான பாதிப்பு அங்கே இருக்கிற முக்குளத்தோருக்கு தான், எங்கள் ராம்நாடு இருக்கிற முக்குளத்தோருக்கு தான். அதனால் முக்குளத்தோர் பூரா எதிர்த்தாங்க. 21 எலெக்ஷன்ல ஒரு இஷ்யூவா இருந்தது. 24 பார்லிமெண்ட்டுக்கான எலெக்ஷன். இல்லை, எந்த எலெக்ஷன், இந்த எலெக்ஷனில் கூட அந்த இஷ்யூ இருக்குது. இப்போ இன்றைக்கே வந்து எடப்பாடி பழனிசாமி இதுக்கு போகிறார், ராம்நாட்டில் இருக்கார். இப்போ ராம்நாடு போகிறார். இப்போ எல்லா இடங்கள்லையும் வால் போஸ்ட் ஒட்டியிருக்கு. நீங்கள் வந்து 10.5% இடஒதுக்கீடு நான் வந்தால் கண்டிப்பாக மறுபடியும் கொடுப்பேன் என்று 2 நாளைக்கு மேலே பேசியிருக்காரு. இங்கே இதில் விழுப்புரத்தில் பேசியிருக்கிறாரு. பேசினிய நீங்கள் இந்த இது அதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு வால் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. இப்போ கூட ஒட்டியிருக்காங்க. அதனால் அது வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், நீர்பூத்து நெருப்பார் இருந்துக்கிட்டே இருக்குது. சிவகங்கையிலையும் பூரா ஒட்டியிருக்காங்க மாவட்டத்தில், ராம்நாத் மாவட்டத்துலேயும் ஒட்டியிருக்காங்க. அதனால் அது வந்து நீர்பூத்த நெருப்பு மாதிரி இருக்குது. அது எந்த காலத்துலையும் அது நமக்கு சரியாக வராது. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் ஓட் பேங்க்ங்கிறது என்னென்னா வந்து எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு முக்குளத்தோர் தான் ஓட் பேங்க். அதிமுகவை பொறுத்தவரை அந்த ஓட் பேங்க் கம்ப்ளீட்டாக சிதஞ்சு போச்சு இந்த 10.5. ஓபிஎஸ் ஓட்டு போட்டவங்களாம் யாரு? அவங்க முக்குளத்தோர் தான். அப்போ எப்படி அவங்களுக்கு மட்டும் போட்டாங்க? இல்லை, ஓபிஎஸ் அதிமுக வேட்பாளர் இல்லையில. ஓபிஎஸ் சுயேட்சையாக நிற்கிறாரு. இவர் அதுக்காக ஃபைட் பண்ணவர். இவரை எதிர்த்து இவரை பழிவாங்கணுங்கிறதுக்காக அவர் வந்து 10.5 கொடுத்தாரு. எதிர்த்து ஓபிஎஸ்க்கு போட்டாங்க. ஆமாம், இப்போ 10.5 வாங்கணுங்கிறதுக்காக அவர் அதை கொடுத்தாரு. ஏன்னா அவர் தொகுதியில் வந்து வன்னியர்கள் ஓட்டு ஜாஸ்தியாக இருக்குது, இபிஎஸ் தொகுதியில் ஜாஸ்தியாக இருக்குது. அவர் வெற்றி பெறணுங்கிறது தான் அவர் பிரதானமாக நினைச்சாரே தவிர ஒட்டுமொத்தமாக கட்சி வெற்றி பெறணுங்கிறத பிரதானமாக நினைக்கல. இதுதான் அந்த பாயிண்ட்டு. நினைக்கலைங்கிறதுனால அவர் வந்து ஈஸியாக கொடுத்தாரு. கடைசி நேரத்தில் ஒரு சாயங்காலம் 3 மணி 4 மணிக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. 12:45 மணிக்கு அசம்பிளியில் இந்த சட்டத்தை பாஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும். அப்போ அது அந்த மாதிரி வந்ததுனால தான் எங்களுக்கு டிஃபீட் அங்கே ஆச்சு. இல்லைன்னா இவ்வளோ டிஃபீட், பெரிய டிஃபீட் அங்கே வந்திருக்காது. அது ஆமாம், ராம்நாடு மட்டும் இல்லை, ராமநாதபுரம், மதுரை, தென் மாவட்டங்கள், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த பக்கம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டு எல்லாத்துலேயுமே நாங்கள் பின்வாங்கினது காரணம் தான். ஸோ அப்போது பிஜேபி கூட்டணிங்கிறது ஒரு ஃபேக்டரே இல்லை. நிச்சயமாக பிஜேபி கூட்டணிங்கிறது இப்போ 21 வரைக்கும் பிஜேபி கூட்டணி இருந்தது. 24 பிஜேபி கூட்டணிலேருந்து வெளியே வந்துட்டோம்னா அந்த எலெக்ஷன் ஜெயிச்சிருந்தோம்னா நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. நான் என்ன சொல்கிறேன்னா மேடம், ஏதாவது நம்ம எடுத்த முடிவு தப்புன்னு சொல்கிறேன். அதாவது எப்படின்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதே கூட்டணி கண்டினியூ பண்ணியிருக்கணும். இப்போ அசம்பிளி கூட்டணியில் வெளியே வந்திருக்கணும். கடைசி நேரத்தில் இப்போ வெளியே வந்தா சிறுபான்மையினர் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அப்போ அதனால தான் முன்கூட்டியே வெளியே வருவோன்னு அவர் யோசிச்சாரு. ஆனால் முன்கூட்டியே வெளியே வந்து பலன் அளிக்கல, தோத்து போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஒருவேளை கூட்டணி திருப்பி வச்சிருக்கலாம். இல்லை இல்லை, அந்த மாதிரி வைக்கக்கூடாதுல்ல கூட்டணி. அப்படி வச்சா மக்கள் நம்பிக்கை எப்படி நீங்கள் பெற முடியும்? மக்கள் நம்பிக்கை உங்களுக்கு வராதுல்ல. மக்கள் நம்பிக்கையை பெற முடியாத வரை நீங்கள் எப்படி வெற்றி பெற முடியும்? நம்பிக்கையை பெற்றத்தான் வெற்றி பெறும். நான் ஏற்கனவே சொன்னல அவங்கள்ட்ட, அதே தான். இப்போ அவங்க வந்து அதிமுகவை அழிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. பிஜேபி வந்து செய்கிறாங்க, அதனால தான் நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்றீங்க. அதிமுகவை அழிக்க பார்க்கிறார்கள்ங்கிறது உண்மைன்னா உங்களை போன்ற மூத்தவர்கள் உள்ளே இருந்து அதிமுகவை காப்பாற்றணுமா, திமுகவுக்கு போயிடணுமா? அப்படி இல்லை. அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்ற பிஜேபியோடு ஏன் கூட்டணி போறீங்க? நீங்கள் எது கூட்டணி போறீங்க? இந்தியா பூரா இத்தனை கட்சிகள் அழிச்சிருக்காங்கல்ல. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிறதுக்கு தானே அவங்க பிடிக்கிறாங்க. அதுக்குள்ள இருந்து நீங்க எதிர்ப்பு தெரிவிங்க சார். உங்க கட்சியை ஆர்கனைஸ் பண்ணுங்க. இல்ல, நாங்க தான் தொண்டர்களை வந்து நாங்க தான் எதிர்த்தோம். நீங்க கூட்டணி வைக்காதேன்னு சொன்னோம். 10.5 கொடுக்காதேன்னு சொன்னோம். பிஜேபி கூட்டணி வைக்காதேன்னு சொன்னோம். பிரிஞ்சு போனவங்களை பூரா சேருங்கன்னு சொன்னோம். எதையுமே கேட்கல எடப்பாடி பழனிசாமி. எதையுமே கேட்கல. நான் போன தேர்தலில் சொன்னேன், அதுக்கு முந்தின தேர்தலில் சொன்னேன். எதையுமே அவர் கேட்கவே இல்லை. எதையுமே கேட்காதனால தோல்வி. இல்லைன்னா இந்த தோல்வி வந்திருக்காது. அதிமுக இவ்வளவு பெரிய தோல்வி வர்றதுக்கான காரணம் இல்லை. இல்லை, இப்போ இந்த அடுத்த தேர்தலையுமே கூட ஒருவேளை அவங்க வந்து ஓபிஎஸ் தினகரன் எல்லாரையும் இணைத்து கொண்டு நின்னாங்கன்னா இதுக்கப்புறம்
அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு கருதுறீங்க? அது தெரியல, அது மக்கள்கிட்ட தான் கேட்கணும். நீங்க கொடுத்த ஐடியா தானே? இல்லை பப்ளிக்கிட்ட தான் கேட்கணும். அதை பற்றி பொதுமக்கள் தான் அதுக்கு முடிவு சொல்லணும். என்ன பண்ண போகிறாங்க என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ அவர் வந்து இபிஎஸ் அவர்களிடம் கேட்கும்போது டிடிவி தினகரன் வருவாரா கூட்டணிக்குன்னா அதுக்கு காலம் பதில் சொல்லுங்கிறாரு. ஆமாம், அப்போ அதுக்கான கதவை திறந்து வச்சிருக்காங்கன்னு தானே பொருள்? ஆமாம், அப்படி தான் இருக்குது. அவங்க கூட்டணியில் இருக்காங்கல்ல. இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கிறோம், பிஜேபியுடன் சில கட்சிகள் இருக்கின்றன அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறார். ஆமாம், அதே மாதிரி பிஜேபியோடு இருக்கின்ற சில கட்சிகளில் தினகரனும் ஒருவர். அவ்வளோதான். அப்போ அப்படி ஒரு ஃபார்மேஷன் வந்ததுன்னா அது வலிமையாக இருக்கும். அப்படி ஒரு ஃபார்மேஷன் வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கும். கீழே ஒர்க் அவுட் ஆகாது மேடம், கீழே ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி இது வந்தால் தினகரன் கேண்டிடேட்டுக்கு அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க, அதிமுக கேண்டிடேட் இருக்கிற இடத்துல தினகரன் ஆளுக ஓட்டு போட மாட்டாங்க. இந்த மாதிரி பிஜேபிக்கு அதிமுக ஒத்துக்கிறாது, பிஜேபி வேட்பாளர்களுக்கு அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க, அதிமுக வேட்பாளருக்கு அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. இவங்க தான் மேலே தலைவர்களை தான் கூட்டணி வைக்கணுமே தவிர தொண்டர்கள் மத்தியில் கூட்டணி இருக்காது. இப்போ கூட்டணி ஆட்சி கேட்குறாங்க, ஆட்சியில் வந்து நாங்கள் பங்கு வகிப்போம்னு அமித்ஷா சொல்லிட்டாருன்னு அது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக சொல்கிறீங்க. இல்லை அது ஒரு இல்லை, நான் என்ன சொல்கிறேன், கூட்டணி ஆட்சியை கேட்கறது அவ்வளோ பெரிய தப்பா? இல்லை, தமிழ்நாட்டில் அது எடுக்காதுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஏற்கனவே அப்படிதான் விடுதலை சிறுத்தைகள் கூட கேட்குது. நீங்கள் அவங்க வந்து காங்கிரஸ்ல கூட இன்னைக்கு குரல்கள் இல்லை, எங்களுக்கு வந்து அவங்கெல்லாம் வந்து இல்லை எங்கள் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ்லாம் எங்களுக்கு அவங்க வந்து எங்களுக்கு உங்கள் ஆட்சியில் பங்கு சென்றால் நாங்கள் வேண்டாம் என்ற சொல்லுவோம், அப்படித்தான் கேட்குறாங்களே தவிர கூட்டணி ஆட்சி எங்களுடைய அடிப்படை கொள்கையா வந்து திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அது சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தர் நம்ம ஆட்சியை பிடிக்கிறாங்க. இப்போ வந்து ஒருத்தர் கட்சி காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியுமான்னு இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து குரல்கள் வருது. என்ன சொல்றேன், அப்ப எங்களுக்கும் பங்கு வேணும். ஒரு கட்சி ஜெயிக்கிறதுனா அந்த கட்சி ஒரு கட்சி துவக்கிறதுனா ஆட்சி பிடிக்கிறது தான் லட்சியம். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, ஒருத்தருக்கும் ஆட்சி பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி பிஜேபி கேட்டா மட்டும் நீங்க ஏன் வேற பார்வையில பாக்குறீங்க? பிஜேபி என்ன கேட்டாங்க, நான் என்ன ஆட்சியில பங்கு தானே கேட்கறாங்க. ஆட்சியில பங்கு அவங்க எப்படி நான் கொடுக்க முடியும்? பிஜேபிக்கு கொடுக்க முடியாது. இவர் அவங்க கொடுக்கணும்னு சொல்றாரா? யாரு இப்ப முதலமைச்சர் கொடுக்கணும்னு சொல்றாரா? இவங்களுக்கு இல்லையே. அதே மாதிரி நாங்களும் கொடுக்கறது இல்லை. ஆமா ஆமா இல்ல சார், நீங்க எதை சொல்றீங்க? அமித்ஷா வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறார் பாருங்கள், அது எவ்வளவு பெரிய தவறுங்கிறீங்க. ஆமா, அதையே திருமாவளவன் அவர்கள் கேட்கிறாரு, அதையே காங்கிரஸ்ல சில பேர் கேட்கறாங்க, அதையே வேற வேற கட்சியில கேட்க பாமக இன்னைக்கு பேசுறாங்க கூட்டணி ஆட்சி. இல்ல அவங்க நீங்க அவங்களுடைய அலைன்ஸ் எங்களுடைய அலைன்ஸ் வேற, அதிமுகவுடைய அலைன்ஸ் வேற. எங்களுடைய அலைன்ஸில் இருக்கிற அலைன்ஸ் கட்சிகள் என்ன எதுக்காக எப்படி கேட்குறாங்கன்னு இவருக்கு மாண்புமிகு முதலமைச்சருக்கு தெரியும், எதுக்காக கேட்குறாங்க என்னன்னு தெரியும். ஆனால் அங்கே அப்படி இல்லை. எதுக்காக கேட்குறாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ திமுக கூட்டணி இருக்குன்னா திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்துமே நம்ம தளபதி முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த கூட்டணி கட்சிகளோடு நல்ல இணக்கம் இருக்கிறது, அவரோடு நல்ல உறவு இருக்கிறது, சரியா? ஆனால் அதிமுகவின் தலைமையில் பிஜேபியோடு நல்ல உறவு இல்லை, பிஜேபியோடு அல்லது மற்ற கட்சிகளோடு நல்ல உறவு இல்லை. இல்ல அது நீங்க எப்படி சொல்றீங்க சார்? அவங்க வந்து ஒண்ணா மேடையில பேசுறாங்க, ஒண்ணா பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, ஒண்ணா விருந்து சாப்பிடுறாங்க, இவங்க மாநாட்டுக்கு அவங்க போறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட் என்ன கொடுக்குறாங்கன்னு கேக்குறேன். ஒண்ணா எங்க பிரஸ் மீட் கொடுக்குறாங்க? இபிஎஸ் அவர்களுடைய பயணத்துல பாருங்க, பிஜேபி காரங்க கொடி பிடிச்சிட்டு வந்து ஒரு ஆளை ஏத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்கவங்க ஒரு ஆளை ஏத்திக்கிறாங்க. நீங்க இருந்தா அது இணக்கம், அவங்க இருந்தா அது இணக்கம் இல்லன்னா எப்படி? இல்ல இல்ல இன்னைக்கு அவங்க சொல்றாங்க பாருங்க, பிஜேபி காரங்க வராங்கன்னு அவரு சொல்றாரு, நான் திருப்பி சொல்றேன், நயினார் நாகேந்திரன் சொல்றாரு நாங்க போறோம்னு. அவங்க இணக்கமா தானே இருக்காங்க. நீங்க எலெக்ஷன் நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் இணக்கமா இருக்காங்க. கீழே இருக்கிற கந்தசாமி குப்புசாமி இணக்கமா இல்லையா? அத கூட கொடி பிடிச்சிட்டு போறவங்க யாரு? அதான் கொடி பிடிச்சிட்டு போறவங்க யாருன்னு எனக்குலாம் தெரியும். யாரை கொடி பிடிச்சிட்டு போக சொல்றாங்க, அதுக்கு என்ன செலவாகுது, எத்தனை லட்சம் செலவாகுது, எத்தனை லட்சம் செலவழிச்சு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்கு தானா கூட்டம் கொடுத்து நீங்க நியாயத்தை சொல்லுங்க. கூட்டப்பட்ட கூட்டங்கள் தானே எல்லா கட்சியும் கூட்டப்பட்ட கூட்டங்கள் தான். அதனால என்ன பெனிஃபிட் வரப்போகுதுன்னு கேட்குறேன். தேர்தலில் என்ன அந்த கூட்டத்தில் பிஜேபி காரங்களும் வராங்க அப்படிங்கறத பிஜேபி கொடியை பிடிச்சி வர்றாங்க, அது பிஜேபி காரங்களான்னு தெரியாது, பிஜேபி கொடியை பிடிச்சிட்டு வர்றாங்க, அவ்வளோதான். ஒரு அடையாளத்துக்காக வர்றாங்க. அப்போ கிரவுண்டில் ஒட்டலைங்கிறது ஒரு இல்லை மேடம், ஒட்டவே இல்லை. நீ வேணா பாருங்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வரும்னு பாருங்க. அப்போ நான் திரும்பவும் கேட்ட கேள்வி, அதிமுக காப்பாற்றணும், அதிமுகவை அழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதிமுகவை காப்பாற்றுறதுக்கு நீங்க எதுவும் முயற்சி எடுக்கலையா? எல்லா முயற்சியும் எடுத்தேன், என்னால் முடியல. நான் கடுமையான முயற்சி எடுத்தேன், உண்மையிலேயே கடுமையான முயற்சி எடுத்தேன். எடப்பாடி என்ன கொண்டெல்லாம் சண்டையெல்லாம் போட்டிருக்கேன்,
நம்ம போன தேர்தலெல்லாம் வந்து வேலுமணி தங்கமணி இவங்களோடையெல்லாம் கடுமையாக பேசியிருக்கேன். ஆனால் இனிமேல் அதுக்கு வாய்ப்பு இல்லைண்ணே, நம்ம கை விட்டு போயிடுச்சுன்னா அவங்க சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அப்புறம் விஜயபாஸ்கர் இருக்கால சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் கூட 1 மணி நேரம் பேசினேன். பிஜேபி வேண்டாம்னு சொல்லி. ஆமாம், பிஜேபி வேண்டாம், இவங்களெல்லாம் சேர்த்துக்கிறங்க, இவங்க யாரையும் விடாதீங்க, கரெக்டாக நீங்கள் வச்சு போனீங்கன்னா மறுபடியும் கவர்மெண்ட்டை ரீட்டைன் பண்ணிக்கலாம், 10.5 வேண்டாம், அதை நீங்கள் கொடுக்காதீங்க தயவு செய்து. இப்போ 21 முன்னாடியா நீங்கள் சொல்கிறது, இல்லை எந்த காலகட்டத்தில்? 21 அந்த அசம்பிளி வந்து. இப்போ கடைசியா நீங்க இப்போ இந்த வாட்டி கூட்டணி வந்து அமித்ஷா வந்துட்டு போனார் இல்லையா, அதுக்கு பிறகு முயற்சி செஞ்சீங்களா, பேசுனீங்களா ஏதாவது? இல்லை, அதுக்கு பின்னால் பேசல. ஏன்னா அதுக்கு பின்னால் என்னை பார்க்கறதுக்கே பிடிக்கல, இப்படி இருக்கிறத பிடிக்கல சார் எனக்கு. என்னமோ அமித்ஷா பெரிய சூப்பரண்டா போலீஸ் மாதிரியும், இவர் பெரிய குற்றவாளி மாதிரியும், இவரை கைது செஞ்சு வந்து பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிற மாதிரியும் அந்த தோற்றத்தை நீங்கள் மனோரம் இன்னொருக்கா போட்டு பாருங்கள் விஷுவலில். சரி, இவர் ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் பேச பயன் இல்லைன்னு நினச்சி விட்டுட்டீங்க, பேசி முடியாதம்மா, இனிமேல் பேசி பயன் இல்லை. அது ஒரு கட்டத்தை தாண்டி போயிடுச்சு. அது என்ன, எதனால் அந்த கூட்டணி வந்துச்சு, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கத்தானே போறீங்க, உங்களுக்கு தெரியத்தான் போகுது. எதுவுமே தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ ஈஸியாக மறைக்க முடியாது, கண்டிப்பாக தெரியதான் போகுது. ஸோ 26 வெற்றி பெற்றால் பிஜேபியோட சாய்ஸ் வந்து இபிஎஸ் இல்லை அப்படிங்கிறது உங்கள் பாயிண்ட்? இல்லை, சீஃப் மினிஸ்டர் மேக்ஸிமம் இபிஎஸ் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க ஏதோ பண்ணுவாங்க, அதிமுகவில் வேற நபர்களை சாய்ஸ் பண்ணுவாங்க. அது செங்கோட்டையனாவோ வேலுமணியாவோ இருக்க வாய்ப்பு இருக்கலாம், வேற யாராவும் இருக்கலாம். அவங்க சொல்றது அப்படியே கேட்குற ஆளாக இருக்கும். அவர் தான் சொல்றாரு, அமித்ஷா தான் கரெக்டாக சொல்றாரு, கூட்டணி ஆட்சி வரும், அதில் நாங்கள் இடம் பெறுவோம், பிஜேபி இடம் பெறும், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவாருங்கிறார். ஏன் ஒரு பேரை சொல்லலை, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு இவர் முதல் 15 நாள் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் இதையே தானே பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தால், அவர் தன்னை கேண்டிடேட் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கே 15 நாள் பிரச்சாரம் தேவைப்படுதுன்னா அது என்ன, அந்த கூட்டணி நிலைக்குமா, அது உருப்படுமா? கொஞ்சம் நீ யோசிச்சு பாருங்க. விஜயோட வருகையை திமுகவுக்கு ஒரு த்ரெட்டாக பார்க்குறீங்களா? விஜயோடைய வருகை திமுகவுக்கு ஒரு சேலஞ்சாக பார்க்குறீங்களா? இல்லை, திமுகவுக்கு சேலஞ்சாக நான் பார்க்கல. எப்படின்னா, விஜய் வந்து அது வந்து ஒரு அன்டெஸ்டட் மாஸ் அது. ஆமாம் ஆமாம், அதனால் அது என்ன நம்மளால் இப்போ சொல்ல முடியாது. ஒன்று, பெரிய அளவில் ஜெய் 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 ஜெயின்னு கூட்டம் வரும், ஆனால் ஓட்டுப்பட்டியை திறந்து பார்த்தா இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் அது வந்து நம்ம விஜயுடைய வருகையினால் என்னையை கேட்டால் வந்து டிஎம்கேக்கு சேலஞ்சாக இருக்காது. கண்டிப்பாக நிச்சயமாக டிஎம்கேக்கு வந்து அட்வான்டேஜாக தான் இருக்கும், சேலஞ்சாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து பாஜகவை கொள்கை எதிரின்னு அவரும் சொல்கிறாரு. அப்போது அவருக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டு ஒரு கணிசமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறுபான்மையினர் மக்கள் அப்படி போட மாட்டாங்க. யாருக்கு ஓட்டு போட்டால் யாரை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தோக்கடிக்கிற மாதிரி தான் சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏமாந்துலாம் ஓட்டு போட மாட்டாங்க, அது ரொம்ப கரெக்டாக போடுவாங்க அவங்க. விஜய்க்கு போகாது, கண்டிப்பாக போகாது, நிச்சயமாக போகுது. சிறுபான்மையினர் ஓட்டு சாலிடாக அதே மாதிரி கண்டிப்பாக டிஎம்கேக்கு தான் போகும். ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக டிஎம்கேக்கு தான் அந்த ஓட்டெலாம் போடுவாங்க, நிச்சயமாக. வேறு எங்கேயும் போகிறது என்னுடைய அறிவுக்கு அப்படி தெரியல. ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று எல்லா ஆட்சிக்குமே இருக்கும். இப்போது 5 ஆண்டு காலம் வந்து திமுக நிறைவு செய்கிறது. அப்போது அவங்களுக்குன்னு இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை ஏன் விஜய் அறுவடை செய்ய மாட்டார்? ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுங்கிறது விஜய்க்கு மட்டும் போகாது, அது விஜய்க்கே கொஞ்சம் போகும், சீமானுக்கு கொஞ்சம் போகும், கொஞ்சம் அங்கிட்டு இருக்கிற அந்த இதில் இருக்கிற வட மாவட்டங்களில் இருக்கிற ஓட்டு கொஞ்சம் அங்கிட்டுக்குன்னா அவங்களுக்கு பாமகவுக்கு கொஞ்சம் போகும், தேமுதிகவுக்கு கொஞ்சம் போகும். ஒட்டு மொத்தமாக அறுவடை செய்கிற மாதிரி எந்த கூட்டணிக்கும் அது மொத்தமாக போகாது. அதனால் டிஎம்கேக்கு லாபமே தவிர நஷ்டம் வராது. இப்போது திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்கிறார், நீங்களும் பார்த்துருப்பீங்க, அடுத்த தேர்தலில் திமுக கூட்டணியா விஜயா இதுதான் பைப்போலராக இருக்க போகுது, நான் அதிமுக பிஜேபியோட சேர்ந்துட்டதுனால அவங்க வந்து மக்கள் பொருட்படுத்த மாட்டாங்க அப்படின்னு. அப்போது ஒரு பிரதான பிளேயராக இன்றைக்கி வந்து 2வது இடத்துக்கே விஜய் போட்டி போடுற அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்களா? அப்படி வர முடியாது மேடம். எப்படின்னா, அது அவர் சொல்கிற, நான் பார்த்தேன், அந்த பேட்டியை பார்த்தேன், அவர் அப்படி வர்றதுக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. எப்படின்னா, நீங்கள் வந்து ஒருவேளை வந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன், நம்ம இவர் நம்ம
பாமகவுடைய 2 அணி, ஏதாவது ஒரு அணி. பாமகவே இப்போ 2 அணியா? அப்படித்தானே இருக்கு சார் மேடம். அப்பா பையன் சார். அப்பா பையன் ஒன்று சேரணும்லாங்கிறேன். சரி, யாரோ அன்புமணின்னு வச்சுங்களேன். சரி, அன்புமணி இவங்கெல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு ஃபோர்ஸாக விஜயோட நின்றாங்கன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு மொத்தமாக அங்கே போகும். இல்லைன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுங்கிறது தனித்தனியாக பிரிஞ்சு தான் போகும். அது பிரிஞ்சு போகிறதுனால அட்வான்டேஜ் வந்து முதலமைச்சருக்கு தான். இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினுக்கு தான் அது அட்வான்டேஜாக வரும். இதை தான் எதிர்க்கட்சிகள் என்ன விமர்சிக்கிறாங்க, நீங்கள் கூட்டணி பலமாக இருக்குது, எதிர்க்கட்சி ஓட்டு பிரிஞ்சிருது அப்படிங்கிற தைரியத்தில் தான் இருக்கிறீங்க, உங்கள் ஆட்சியோட பலத்தின் அடிப்படையில் நீங்கள் ஓட்டு கேட்கல, சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு அப்படி அமைஞ்சு போயிடுது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. யார் சொல்கிறது? எதிர்க்கட்சிகள். சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போகலையே. ஸ்டாலின் நல்லா மிக அருமையாக நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்காரு. நீங்கள் நினைக்கிறது வந்து ஒவ்வொரு டோரையும் போய் தொட்டிருக்காரு. நீங்கள் வந்து அந்த சின்ன குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம்ங்கிறத இவர் கொண்டு வந்தார் காமராஜர். இவர் வந்து அப்புறம் சத்துணவாக மாற்றினார் புரட்சி தலைவர். காலை உணவுங்கிறது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நான் கிராமங்களுக்கு போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அது ஒன்று. மகளிர் ஊக்கத்தொகை இருக்குல்ல, அது 1000 ரூபா மாதம் கொடுக்குறாங்களா, அது ஒரு மிகப்பெரிய அளவில் ஏழை மக்களுக்கு ரொம்ப பயன்படுது. மீதி இருக்கிறவங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறாங்க. அதில் மிஞ்சி இன்னொரு 15 லட்சம் 25 லட்சம் வேணுமா கொடுக்க வேண்டியிருக்கு, அதையும் கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அந்தந்த ஒவ்வொரு டோருக்கும் போய் டச் பண்ணுது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஆன்டி இன்கம்பன்சி மிக அதிக அளவில் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதான் நான் என்னுடைய கணிப்பு தான். விஜய் வருகையுமே உங்களுக்கு சாதகமான இதுவாக தான். ஆமாம், ஓட்டை பிரிக்கிறாரு. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் விஜய் முதலமைச்சர்னு யார் ஒத்துக்கிறா? அந்த ஆப்போசிஷனில் ஒத்துக்கிற மாட்டாங்க. நம்ம இவர் ஒத்துக்குருவாரா? நம்ம இவர் பேர் என்ன, தாவேக்காவா? தாவேக்கா தான் விஜயோட கட்சி. தாவேக்கா விஜய். இவர் சீமான் நான் தனியாக போகிறேன்ட்டார். ஆமாம், அவர் நான் தனியாக போகிறேன்ட்டார். அப்போ சீமானுக்கு போடுற ஓட்டு ஒரு எம்எல்ஏ கூட தேர்ந்தெடுக்க முடியாது. மக்களுக்கு தெரியும். 3-4 எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இப்போ ஓபிஎஸ் பேசுகிறாராமே அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் கிளம்பியிருக்கு விஜயோட. அது தெரியல யாரு கூட, விஜய் கூடவா? அதான் சொல்கிறேன். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். விஜய், ஓபிஎஸ், அந்த நம்ம இவர் அன்புமணி எல்லாரும் சேர்ந்தா கூட அந்த இந்த ஓட்டு வந்து பிரிஞ்சு தான் போகும். ஒட்டுமொத்தமாக ஒரு அணிக்கு போகாது. இப்போ திமுக, அதிமுக ஆட்சி, அதிமுகவோட ஆன்டி இன்கம்பன்சி திமுகவுக்கு மொத்தமாக போகும். ஏன்னா அப்போ தான் அதிமுகவை தோக்கடிக்க முடியும். இப்போ திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு அதிமுகவுக்கு தான் போகும். அப்போ தான் தோக்கடிக்க முடியும் அப்படின்னு பண்ணுவாங்க. மூணாவதாக ஒருத்தர் பிரிக்கும் போது அது ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜாக போகும். ரொம்ப சாதாரணமாக போகும். நீங்கள் போட்டியிட போகிறீங்களா 26ல்? இல்லை, தெரியல. அது எங்கள் கட்சி தலைமைக்கு தாங்க. ஏற்கனவே கேட்டிருப்பீங்களே, பேசியிருப்பீங்களே? இல்லை, நான் எதுவுமே பேசல. இல்லை, ஒரு பெரிய தலைவர் ஒரு கட்சியில் சேர்றாருன்னா அவருக்கு இந்த பதவி இல்லை, இந்த சீட் கொடுக்க போகிறோம், இது எல்லாமே பேசப்படுறது வழக்கம் தானே. நான் என்னுடைய விஷயத்தில் அதில் ஒன்றுமே நடக்கலை. என்னுடைய விஷயத்தில் நான் வந்து எனக்கு அங்கே இருந்து பயணிக்க முடியலை என்னால். அவர் எடுக்கிற முடிவுகள் இதுகள்லாம் வந்து என்னுடைய மனச்சாட்சிக்கு ஏற்றுக்கிறல. நான் ஏற்றுக்கிட்ட இந்த கொள்கைகளுக்கு முரணாக இருக்குது. அதனால் நான் வெளியே வந்துட்டேன், அவ்வளோதான். 26ல் போட்டி இல்லை. போட்டிட்டிங்கன்னா திருப்பி கூப்பிட்டு கேட்பேன். அது நீங்கள் அது வந்து என் கையில் இல்லை. கட்சி தலைமை சொன்னால் கட்டுப்பட்டு கட்சி தலைமை என்ன சொன்னாலும் செய்வோம். நீங்கள் இந்த வேலையை பாருங்கள், இந்த வேலையை பாருங்கள், அந்த வேலையை பாருங்கன்னா பார்ப்போம், அவ்வளோதான். அந்த ஒபீடியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். கட்டுப்பாடுன்னு சொன்னார்ல அண்ணா, அதுதான். ஒரு கட்டுப்பட்டு தான், ஒரு தலைமையை கட்டுப்பட்டு தான் இருக்கணும். எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டேன், விலகி வந்துட்டேன், அவ்வளோதான். அதுக்காக எந்த டிமாண்டும் யார்ட்டையும் நான் வைக்கலை. அது எனக்கா ஒரு நாளைக்கு வந்து தளபதிட்டே கேட்டால் கூட அவரே சொல்லுவார்ல, எந்த டிமாண்ட் வைக்கல. எதுவுமே நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றி.